படிக்கும் போதே வேலை வேண்டுமா? வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் அடுத்துள்ள உருமாண்டம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு 108 பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்களுக்கு கோவில் சார்பில் ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் படம், திரி, திருநீர், சந்தனம், குங்குமம், கற்பூரம், ஊதுபத்தி, வெற்றிலை பாக்கு, எலுமிச்சை பழம், மஞ்சள், வாழைப்பழம், தேங்காய், மஞ்சள் சரடு, கண்ணாடி, ஜாக்கெட் பிட், வளையல், பச்சை மாவு, பொங்கல், தட்டம் உள்ளிட்டவைகள் கொடுக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த ஆடி பௌர்ணமி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் குடும்ப நலம், குழந்தைகளின் படிப்பு, கன்னி பெண்களுக்கு திருமணம் உள்ளிட்டவைகள் சிறப்பாக அமையும் என்று கூறுவதால் பெண் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதன் பின்னர் அம்மனை பல்லக்கில் வைத்து கன்னி பெண்கள் கோவிலை சுற்றி வந்தனர். தொடர்ந்து மாப்பிள்ளை விநாயகர் மற்றும் ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் கண்ணாடி வைத்து அதில் பௌர்ணமி நிலாவை பார்த்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் பௌர்ணமி குழு, மூலஸ்தான குழுவைச் சேர்ந்த தேவேந்திரன், திருஞான சம்பந்தம், பொன்னுசாமி, பன்னீர்செல்வம், மௌனசாமி, செல்வராஜ், செந்தில், தியாகராஜ், கிட்டு என்கிற ராம், துரை, பழனிசாமி, மோகன்ராஜ், சண்முகசுந்தரம், பந்தல் வீடு பிரகாஷ், குழந்தைவேல், குமார், நாகராஜ், துரைராஜ் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர். நன்றி.